அசுரனின் பதுமையவள் 84. ராஜின் பதிலில் அதிர்ந்து போன ஆதி, உன்னை இப்படியெல்லாம் அடிச்சா நீ என் வழிக்கு வரமாட்ட என்று கூறிக்கொண்டே சிறிது தூர இடைவெளியில் நின்று கொண்டிருந்த தன் ஆட்களை அருகே அழைத்தான். அவர்கள் அருகே வந்ததும், இவனை நல்லா நைய புடைச்சி உண்மையை வரவையுங்க என்று சொல்லிவிட்டு தள்ளி சென்று நின்று கொண்டான். ஆதியின் ஆட்கள் அவனை கீழே தள்ளி நாயடி பேயடி அடித்தனர். அனைத்து அடிகளையும் வாங்கிக் கொண்டவன் வழியில் ஐயோ அம்மா என்று கூட கத்தவில்லை. அதில் இன்னும் எரிச்சலான ஆதி, போதும் விடுங்க அவனை என்றவன் அவர்கள் அடிப்பதை நிறுத்தியதும் அவன் சட்டையை பற்றி எழுப்பியவன், உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கடா என்று கோபமாக கேட்டான். பின் என்ன நினைத்தானோ, ராஜின் சட்டையில் இருந்த மண்ணை எல்லாம் தட்டிவிட்டு அவனை அங்கிருந்த கல் இருக்கையில் அமர வைத்தான். தானும் அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். இப்போது அவன் தோள்களை சுற்றி மெதுவாக தன் கைகளை போட்டான். சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டான் ஆதி. உடனே ஆதியின் முகத்தை பார்த்த ராஜ் தன் வாயை திறந்து, எனக்கு உன் பணம் தேவையில்லை என்றான் இறுகிப்போன குரலில். அதில் பல்லை கடித்தவன், 1 கோடி 2 கோடி என்று கோடிகளை ஏற்றி கொண்டே சென்றான். ஒரு நிலைக்கு மேல் கோபம் கொண்ட ராஜ் சடாரென்று அவன் கைவளைவுகளில் இருந்து வெளியே வந்து, உன் சொத்து முழுவதையும் என் பெயருக்கு எழுதி வைத்தாலும் நான் உன்னிடம் அந்த நிலாவை பற்றிய உண்மையை சொல்ல மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இடப்பக்கமாக தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். அவன் பார்வை சென்ற திசையை ஆதியும் பார்த்து விட்டான். அந்த திசையில் நின்றது ஒரு மாருதி கார். இவர்கள் இங்கு பேசுவதை வெகு நேரமாக கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆதியும் புரிந்து கொண்டவனாக, இவனிடம் பேசுவது வீண், வாங்க இங்கிருந்து போகலாம் என்று தன் ஆட்களை கூட்டிக் கொண்டு தன் மகிழுந்தில் ஏறினான். அவன் மகிழுந்து நகரும்போது அந்த மாருதி காரும் நகன்றதை பார்த்தவன் தன் ஓட்டுநரிடம், நீ அந்த மரத்தை ஒட்டிப்போ, கவனம், மரம் இருக்கும் பக்கமாக செல்லும்போது நீ மிகவும் மெதுவாக போகணும். அந்த நேரம் நான் சரியாக காரில் இருந்து இறங்கி விடுவேன் என்றான். அந்த ஓட்டுநரும் அவன் சொன்னபடியே செய்தான். மரத்தை ஒட்டிக்கொண்டு மகிழுந்து செல்லும்போது அதிரடியாக காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கினான் ஆதி. அவன் இறங்கியதும் உள்ளே இருந்தவன் வேகமாக கதவை சாற்ற, ஓட்டுநரோ வேகமாக அங்கிருந்து மகிழுந்தை கிளப்பினான். மரத்தின் பின் மறைந்து நின்ற ஆதி அந்த மாருதி கார் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு திரும்பவும் ராஜ் அமர்ந்திருந்த பூங்காவிற்கு நுழைந்தான். அந்த இடத்திலேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்த ராஜை பார்த்த ஆதிக்கு கொஞ்சம் பாவமாகத்தான் தெரிந்தது. ஆனால் அடுத்த நிமிடமே, இவன் இதுபோல்தானே நடிச்சு அண்ணியை ஏமாற்றினான் என்று அவன் மனது சினம் கொள்ள, இப்போது எதுவும் வேண்டாம், வந்த வேலையை பார்க்கலாம் என்ற முடிவோடு ராஜை நெருங்கினான். அவன் முன்னே வந்து நின்றவன், அவர்கள் சென்று விட்டார்கள், இப்போதாவது உண்மையை சொல்லு என்றான் ஆதி. என்னால் இப்போதும் சொல்ல முடியாது, என் மனைவி ஸ்டெல்லாவை அவங்க கடத்தி வச்சிருக்காங்க என்றான் மெதுவாக. அதனால் என்ன, நாம் காவல்துறையினர் உதவியை நாடலாம், என் கூட வா என்று ராஜை அழைத்தான். நீ எங்கு சென்றாலும் உன்னால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க ரொம்ப மோசமானவங்க. நீ ஆம்பல் சொல்லிதான் இங்கு வந்திருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். இதையெல்லாம் நான் என் மனைவி ஸ்டெல்லாவிற்காக மட்டும்தான் செய்தேன். ஆம்பலிடம் நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லிடு என்று சொல்லி மெல்ல எழுந்தான். உன் மனைவியை மீட்க அவர்களை எதிர்த்து போரிடாமல் இப்படி பயந்து போய் அவங்க சொல்வதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. நானாக இருந்திருந்தால் அவர்களை கொன்று என் மனைவியை மீட்டிருப்பேன் என்றான் ஆதி. உடனே ஆதியை பார்த்து தன் வயிற்றை பிடித்து கொண்டு பயங்கரமாக சிரித்து வைத்தவன், யாரு நீயே என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தான் ராஜ். அவன் சிரிப்பில் சினம் கொண்டவன், ஏன் இப்படி சிரிக்கிற, உன் சத்தத்தை கேட்டு சென்றவர்கள் திரும்பவும் வந்துவிடுவார்கள் போல என்று எரிச்சலுடன் கூறினான். பின் தன் சிரிப்பை நிறுத்தியவன், நான் கராத்தேல நேஷனல் லெவல் சாம்பியன், எனக்கு பயம் என்பதே கிடையாது. சிறு வயசுல இருந்தே அப்படிதான் இருந்தேன். எனக்கு டாக்டர் சீட் கூட மெரிட்டில் தான் கிடைச்சது.
அப்படி இருக்க சாதாரண ஆட்கள் என்னை மிரட்டினால் நான் எப்படி பயப்படுவேன் என்று சொல்லி நிறுத்தினான். அப்படின்னா நிலாவின் பின்னால் ஏதோ பயங்கரமான ஆட்கள் இருக்காங்களா என்று கேட்டான் கொஞ்சம் பதட்டம் நிறைந்த குரலில். கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த நிலாவெல்லாம் பெண்ணே கிடையாது, பெண் ரூபத்தில் இருக்கும் பேய் அவள். வேலை முடிந்ததும் என் மனைவியை விட்டுடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் அவளை அடைச்சி வச்சிருக்கா என்றான் வெறுப்பான குரலில். நீ உன் தந்தையிடமாவது இதை சொல்லி உதவி கேட்டு இருக்கலாமே என்று ஆதி கேட்க அவன் தோளில் தன் ஒரு கையை மட்டும் வைத்து, எந்த பிரச்சனையும் தனக்கென்று வராத போது அதை அவர்களால் புரிஞ்சுக்க கொள்ள முடியாது ஆதி, நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான். வலியுடன் காலை நீட்டி நீட்டி செல்பவனை பார்த்த ஆதி, ராஜ் கொஞ்சம் நில் என்றதும் அதே இடத்தில் நின்றபடியே ஆதியை திரும்பி பார்த்தான். ராஜின் அருகே வந்தவன் தன்னால் அவனுக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்து, என்னை மன்னிச்சிடு ராஜ், உன் நிலை புரியாமல் இவ்வாறு பண்ணிட்டேன் என்று உண்மையாகவே மனமுருகி மன்னிப்பு வேண்டினான். கண்களில் வலியுடன் அவனை பார்த்து சிரித்த ராஜ், இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு ஆதி என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான். மனது கேட்காத ஆதி, ராஜ் என்னுடன் ஹாஸ்பிட்டல் வா, இந்த நிலையில் நீ எப்படி செல்வாய் என்றான். செய்த செயலுக்கு பிராய்ச்சித்தம் தேடுகிறியா ராதி? ஆனா இதில் வருத்தம் அடையும்படி ஒன்றும் நடக்கல. நானும் மருத்துவர்தான், அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் வராது என்று சொல்லிவிட்டு சென்றான். பின் ஆதி அழகிக்கு அழைத்தான். அவள் அழைப்பை எடுத்ததும், அந்த ராஜை கண்டுபிடிச்சியா? அவன் என்ன சொன்னான்? அவனுக்கும் அந்த நிலாவுக்கும் என்ன சம்பந்தம்னு உனக்கு தெரிஞ்சதா என்று ஆதியை பேச விடாமல் அவனிடம் கேள்விக்கு மேல் கேள்வியை அடுக்கினாள். நான் சொல்ல வருவதை முதலில் கேளு அழகி என்று எரிச்சல் அடைந்தான் அவன். சரி சொல் என்று சொல்லிவிட்டு அமைதியானாள் அழகி. ராஜை பற்றி அவன் முழுமையாக அவளிடம் சொல்லி முடித்ததும், அவன் அப்படிதான் நல்லா நடிச்சு நம்மை ஏமாத்தி வைப்பான் ஆதி, இது தெரியாம நீயும் அவனை கோட்டை விட்டு வந்திருக்க என்றாள் சினம் கொண்டவளாக. ஹேய், நான் தான் சொல்றேனே, அவனை வச்சு நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி நீ சொல்லு, நீங்க போன காரியம் என்ன ஆச்சு என்று கேட்டான். நாங்கள் இங்கு வந்து வெகு நேரம் ஆயிடுச்சு ஆதி, ஆனால் அந்த டாக்டரை இன்னும் காணல, அதனால் காத்துக்கிட்டு இருக்கிறோம் என்றால் சோர்வான குரலில். அங்கே இருக்கும் செவிலியரிடம் கேட்க வேண்டியதுதானே என்ற ஆதியின் கேள்விக்கு அவர்கள் யாரும் ஒழுங்கான பதிலை சொல்லல ஆதி, நீ உடனே நாங்கள் இருக்கும் மருத்துவமனைக்கு கிளம்பி வா என்று அவனை அழைத்தாள். ஆதியும் தன் மகிழுந்தை மருத்துவமனை நோக்கி திருப்பினான். அவன் உள்ளே நுழையும் போது பெண்கள் இருவரும் வரவேற்பு அறையில்தான் அமர்ந்திருந்தனர். அவன் வந்ததை பார்த்த அழகி அவனை நோக்கி கை காட்டினான். அவள் அருகே வந்தவன், நான் வேண்டுமானால் மருத்துவமனை எம்டியிடம் பேசி பார்க்கவா என்றான். அவரை எங்க போய் தேடுவது? அது தெரியாமல் தானே நாங்கள் 2 பேரும் இங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கோம் என்றாள் கோபமாக. வேறு மருத்துவரிடம் கேட்கலாம் என்றவன் அங்கு அப்போது வெளியே சென்று கொண்டிருந்த ஒரு வயதான மருத்துவர் அருகில் சென்று, ஹாய் சார், எங்களுக்கு ஒரு பழைய நோயாளியை பற்றிய தகவல் வேண்டும் என்றான் சிரித்து கொண்டே. அதற்கு அவனை மேலும் கீழும் பார்த்த மருத்துவர், எங்கள் மருத்துவமனையில் அதுபோல் எல்லாம் செய்ய மாட்டோம் தம்பி என்றார். ஆனால் நான் காவல்துறை அதிகாரி ஒருவர் சொல்லிதான் வந்திருக்கிறேன், வேண்டும் என்றால் எஸ்பியை உங்களிடம் பேச சொல்றேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக தன் அலைபேசியை எடுத்தான். அதெல்லாம் வேண்டாம் தம்பி, உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை போல் இருக்கு, வாங்களேன் நாம உள்ள போய் பேசலாம் என்று அவனை அழைத்தாள். தன் அருகில் இருந்த ஆம்பளையும் அழகியையும் சமிக்கையால் தன் அருகே அழைத்தவன், இவங்களும் என்னுடன் வந்தவங்கதான் சார் என்று சொல்ல அவரும் சம்மதமாக தலையை ஆட்டிக்கொண்டார். உள்ளே சென்றதும், சொல்லுங்க, உங்களுக்கு யாரை பற்றி தெரியணும் என்று கேட்டார் அந்த மருத்துவர். அது நிலான்னு ஒரு பொண்ணு சார், 6 மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பமாக இருந்து இந்த மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தாள், அவளை பற்றி தெரியணும் என்றாள் அழகி. தன் நெற்றியை நீவி விட்டவர் தன் முன் இருந்த மடிக்கணினியில் எதையோ தேடினார். பின், அவனின் முழு பெயர் தெரியுமா
இதில் மொத்தம் 4 பெயர்கள் நிலான்னு இருக்குது என்றார். நிலா அனல்விழி பாண்டியன்னு போட்டு பாருங்க சார், சொன்னது ஆம்பல். அதை கேட்ட மருத்துவர் அதிர்ச்சியுடன் மூவரையும் பார்த்தார்.